ராயன் திரைப்படத்துக்கு பிறகு தொடர்ந்து நடிகர் தனுஷ் இயக்கி அவரே நடித்த இட்லி கடை திரைப்படம் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி திரையரங்கில் வெளியானது. ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியானது. இவங்களுடைய முதல் தயாரிப்பு இதுன்றது குறிப்பிடத்தக்கது. இதற்காக படத்தோட படக்குழுவினர்களும் சேர்ந்து ப்ரொமோஷன்களை சென்னை, கோவை, மதுரை, திருச்சின்னு பல பகுதிகளை நடத்திட்டும் வந்தாங்க. இதுவே தனுஷ் நடித்த திரைப்படங்களில் அதிகமாக ப்ரொமோட் செய்யப்பட்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் கருதப்படுது. இட்லி கடை ரசிகர்களிடம் கலைவான விமர்சனங்களை பெற்றாலும் மறுபுறம் நல்ல கருத்துக்களும் கிடைத்தது. இதனால் இந்த படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்களும் ஆர்வம் காட்டினாக திரையரங்குகளில் சென்று பார்த்தாங்க. ஆனால் விமர்சன ரீதியாக வரவேற்பு கிடைத்தாலும் வணிக ரீதியாக இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா வசூலில் ஏமாற்றத்தை தான் கொடுத்ததுக்கு சந்தித்தும் இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு காரணம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 45 கோடிக்கு மட்டுமே வசூலித்திருக்கு. இதனால் இந்த திரைப்படத்தும் நஷ்டத்தை அடைந்திருக்கு. பலருக்குமே இந்த திரைப்படம் நஷ்டத்தை கொடுத்துருக்கு. தயாரிப்பாளர்களுக்குமே இந்த திரைப்படம் நஷ்டத்தை கொடுத்துருக்கு. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 படமாக கருதப்படுது. இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தனால இட்லி கடைக்கு கூட்டம் குறைந்தே இருக்கணும் சொல்லப்படுது. இதனால் திரையரங்களில் வெளியிட்ட இந்த திரைப்படம் தயாரிப்பாளருக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.